தௌஹீதுடைய பிரச்சாரத்தை செய்து அல்ஹம்துலில்லாஹ் மௌத்து வரை அந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்திலேயே உறுதியாக இருந்து அதற்காக வேண்டிய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதே நேரு வழியிலேயே அல்ஹம்துலில்லாஹ் இறந்தார்கள். புரியுதுங்களா? இதுக்கு என்ன காரணம் என்றால், அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அந்த தௌஃபீக்கு என்ன காரணம் என்றால், இவர்கள் எதையும் தானாக சொல்லவில்லை. புரியுதுங்களா? இவர்கள் எதையும் நான் புரிந்து கொண்டது, நான் விளங்கி கொண்டது, என் அறிவுக்குப்பட்டது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தானாக சொல்லவில்லை. இவர்கள் எதை சொன்னாலும் அதற்கு ஆதாரம் எங்கிருந்து கொடுத்தார்கள்? குர்ஆனிலிருந்து கொடுத்தார்கள். அதற்கு ஆதாரம் ஹதீஸிலிருந்து கொடுத்தார்கள். அதற்கு ஆதாரம் சஹாபாக்களுடைய கூற்றுகளிலிருந்து, தாபிஈன்களுடைய கூற்றுகளிலிருந்து ஆதாரம் கொடுத்தார்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய எந்த ஒரு சொல்லுக்கும், எந்த ஒரு கொள்கைக்கும், எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னுடைய அறிவை இவர்கள் முன்வைக்கவில்லை. புரியுதுங்களா? தன்னுடைய ஞானத்தையோ தன்னுடைய திறமையையோ தன்னுடைய லாஜிக்கையோ இவர்கள் முன்வைக்கவில்லை. இவர்கள் முழுக்க முழுக்க முன்வைத்து தௌஹீதுடைய பிரச்சாரம் செய்ததெல்லாம் எதை முன்வைத்து? குர்ஆனை முன்வைத்து, சுன்னாவை முன்வைத்து, சஹாபாக்களுடைய அந்த கூற்றுகளை, வழிமுறைகளை முன்வைத்து தான் இவர்கள் தௌஹீதுடைய பிரச்சாரத்தை செய்த காரணத்தால் அல்ஹம்துலில்லாஹ் இறுதி வரை வாழ்க்கையிலே இவர்கள் தௌஹீதை கடைபிடித்தார்கள். அதே தௌஹீதுடைய பிரச்சாரத்திலே, சுன்னாவுடைய பிரச்சாரத்திலே இருந்தார்கள். அதற்கு பின்னால் இவர்களுடைய குடும்பத்தார் அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை சவுதி அரேபியாவினுடைய முக்கிய பொறுப்புகளிலே வசித்து வருகின்றார்கள். அந்த பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் அதே பணியிலேயே தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்களுக்கு வழிகாட்டிகளாக யாரை அமைத்து கொண்டார்கள் என்பதுதான். அப்போ தங்களுக்கு வழிகாட்டிகளாக குர்ஆனை வைத்து கொண்டார்கள், சுன்னாவை வைத்து கொண்டார்கள், சஹாபாக்களை வைத்து கொண்டார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே தௌஹீதுடைய பிரச்சாரத்திலே அவர்கள் சென்ற காரணத்தினால அவர்களுடைய தௌஹீத் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்று நம்முடைய ஊர்களில் கூட கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பேர் தௌஹீது பேசினார்கள். இந்த ஷிர்க்குகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள், தர்காக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள், சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எதிராக பெரிய ஒரு போரையே தொடுத்தார்கள். ஆனால் அப்படி தொடுத்த மக்களெல்லாம் இன்று மிக படுபாதாள வழிகேட்டினுடைய அந்த சாக்கடையிலே அவர்கள் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். எந்த ஒரு ஈமானை போதிப்பதற்கு வந்தார்களோ அந்த ஈமானையை தகர்க்கக்கூடிய பேச்சுகளை, தௌஹீதை அழைப்பதற்காக வந்த மக்கள் தௌஹீதை எதிர்க்கக்கூடிய மக்களாக, சுன்னாவை பரப்பக்கூடிய மக்கள் சுன்னாவிலே சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய மக்களாக இன்று மாறி இருக்கின்றார்களே. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த மக்கள், நமது நாட்டிலே உள்ள இந்த மக்கள் தங்களது அறிவை முன்வைத்தார்கள். எதை முன்வைத்தார்கள்? அறிவை முன்வைத்தார்கள். ஆதாரத்தை முன்வைக்கவில்லை, குர்ஆனை முன்வைக்கவில்லை, ஹதீஸை முன்வைக்கவில்லை. அவர்கள் குர்ஆனை சொன்னாலும் சரி, ஹதீஸை சொன்னாலும் சரி, அது தங்களுடைய அறிவுக்கு எப்படி பொருந்துகிறது, தங்களுடைய அறிவு அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்றுதான் அவர்கள் அதை முன்வைத்தார்களே தவிர, அவர்கள் குர்ஆனை பரிசுத்தமான முறையிலே, சுன்னாவை பரிசுத்தமான முறையிலே, சஹாபாக்களுடைய கூற்றுகளை அவர்கள் முன்வைக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய வழிகேடு நாளுக்கு நாள் புதிய புதிய வழிகேடுகளை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வழிகேடுகளின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது முற்றிலுமாக தௌஹீதுடைய பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு அரசியலிலே இறங்கிவிட்டார்கள் பல கூட்டத்தார்கள். மக்களுக்கு பொது சேவை செய்கிறோம் என்ற பெயரிலே சம்பாதிப்பதற்கு இறங்கிவிட்டார்கள். பல கூட்டத்தார்கள் மார்க்கத்தை வியாபாரமாக, பிசினஸாக ஆக்கி மார்க்கத்தை கொண்டு வாழ்வாதாயம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான வழிகேடுகளிலே இவர்கள் சென்று கொண்டதற்கு காரணம் இதுதான் சகோதரிகளே. அது என்ன காரணம்? இவர்கள் எதை ஆதாரமாக முன்வைக்கவில்லை? கலப்படமற்ற முறையிலே குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களுடைய கூற்றையும் முன்வைக்கவில்லை. இவர்கள் முன்வைத்ததெல்லாம் எதை? தங்களுடைய அறிவை, தங்களுடைய லாஜிக்கை, தங்களுடைய அந்த சிந்தனையைத்தான் இவர்கள் முன்வைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் பாம்பு தனது சட்டையை கழற்றுவது போன்று மார்க்கத்திலிருந்து இவர்கள் கழண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ நம்ம ஏன் இந்த நூலை அடிப்படையாக வைத்து தௌஹீதை, சுன்னாவை படிக்கிறோம் என்றால், உங்களுக்கு போக போக படிக்க இன்ஷா அல்லாஹ் புரிய வரும்.
ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய மூத்த அந்த மார்க்க இமாம்கள் அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து எப்படி புரிந்து ஆழமாக அந்த விஷயத்தை விளங்கி நமக்கு போதிக்கின்றார்கள். இப்போ இந்த அடிப்படையில் நாம் மார்க்கத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு 2 கல்விகள் கிடைக்கின்றன. இந்த அடிப்படையில் மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு எத்தனை கல்விகள் கிடைக்கின்றன? 2 கல்விகள். ஒன்று அல்லாஹுவை பற்றிய சரியான இல்ம். ஒன்று என்ன? சரியான இல்மு. இரண்டாவது மார்க்கத்தை அணுகுகின்ற முறை. மார்க்கத்தை அணுகுகின்ற முறைனா என்ன? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறோம். இப்போ ஒவ்வொரு பொருளையும் அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கா இல்லையா? அந்த முறையில் அணுகுனாதான் அது சரியாக இருக்கும். இப்போ ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பு கங்கை நேரடியாக கையால் தொட முடியுமா? நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த நெருப்பு கங்கை தொடுறதா இருந்தால் எடுக்கிறதா இருந்தால் என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு இரும்பு போன்ற ஒரு பொருளை வைத்து தான் அந்த நெருப்பு கங்கை நீங்கள் எடுப்பீங்க. இந்த மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டை எரிய வைக்கணும். அதுக்கு என்ன செய்வோம்? நம்ம அதுக்கு என்ன சுவிட்ச் இருக்குதோ அந்த சுவிட்சை நம்ம போடுவோம். ஒரு பொருளை நம்ம செய்யணும், ஒரு சாப்பாடு ஆக்கணும். அந்த சாப்பாடு ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அரிசி வேணும், அதுக்கு தண்ணி வேணும், ஒரு அடுப்பு வேணும், ஒரு பாத்திரம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சாப்பாடை நம்ம சமைக்க முடியும். அப்போ இதுக்கு தான் அணுகுமுறை என்று சொல்லப்படும். அந்த அந்த மெத்தட், எந்த மெத்தடில் எந்த வேலை நம்ம செய்தோம் என்றால் அது ஒரு பொருள் முழுமை அடையும் என்று. அதே போல தான் இந்த மார்க்கத்துக்கு ஒரு அணுகுமுறை இருக்கிறது. இந்த மார்க்கத்துக்கு ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அந்த அணுகுமுறையிலே நீங்கள் சென்றால்தான் உங்களுக்கு அந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான அந்த நடுநிலையான அந்த கோணலற்ற ஒரு பாதையை எங்களுக்கு வழிகாட்டி என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோமா இல்லையா? அந்த ஒரு ஹிதாயத், அந்த நேரான பாதையினுடைய ஹிதாயத்து நமக்கு கிடைக்கும்.